இன்று காலை நீ எழுந்திருந்த போது உன் கண்ணில் தூக்கம் இருந்தது. ஆனால் மனதில் தூக்கமில்லாத சோர்வு இருந்தது. ஒரு கேள்வி உன் உள்ளே அலறிக்கொண்டே இருந்தது. என் வாழ்க்கை இறுதி வரை இப்படியே ஓடிவிடுமோ? நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் சிரித்து பேசும் நீ வீட்டில் தனியே அழுகிறாய். வெளியே பலமாக இருப்பது போல் காட்டிக்கொள்கிறாய். ஆனால் இரவில் தலையணைக்கு தான் தெரியும் கண்ணீரின் வலி என்னவென்று. கடன் இருக்கிறதா? வேலை போச்சா? உறவுகள் விலகிவிட்டனரா? உடல் சுகனில்லையா? சரியாக எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றுகிறதா? முருகன் பார்க்கிறார். முருகன் கேட்கிறார். முருகன் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? வள்ளி ஒரு சாதாரண குரக்கி. எந்த செல்வமும் இல்லை, எந்த அந்தஸ்தும் இல்லை, சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை. ஆனால் முருகன் அவளை தேடி வந்தார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவள் மனதில் நேர்மை இருந்தது, அன்பு இருந்தது, நம்பிக்கை இருந்தது. உன்னிடமும் அதுதானே இருக்கிறது. இரவு 12 மணிக்கு தனியே அழும்போதும் முருகா கைவிடாதே என்று கத்தும்போதும் அந்த கதறல் முருகனுக்கு கேட்கிறது. லம்பு அம்மா இல்லை என்ற கலலையா? முருகன் அம்மையின் காசத்தோடு உன்னை பார்க்கிறார். அப்பாவின் அறிவுரையும் தோளில் சாய்ந்து கொள்ளும் பாக்கியமும் கிடைக்கவில்லை என அழுகிறாயா? முருகன் அன்வேல் ஏந்திய தோளை உனக்கு தருகிறார். சரி பண்ணுவேன் என்று அவர் சொல்லவில்லை. போரு என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? காட்டு தீயில் குடம் போடப்படும் தங்கம் மட்டுமே கலப்படமற்றதாகும். வலியில் வளரும் மனிதன் மட்டுமே மலரும். உன் கண்ணீர் வீணே போகவில்லை. உன் சுமை உன்னை இடிக்கவில்லை, உன்னை வடிவமைக்கிறது. ஓம் சரவணபவ.